ஓம் நம சிவாய. மனுவிற்கு கண்ணால் பிறந்த வசிஷ்ட முனிவர் சாமகானம் செய்வோர் சபையில் கிருத்சமதன் என்னும் ரிஷியை, நீ மனம் கெட்டு ரதந்தரும் என்னும் சாமத்தை அப்பஸ்வரமாக என் கானம் செய்கிறாய் என்று கோபித்து, 29,000 வருஷம் நீர்த்துளியும் சருகுமில்லாததும் துஷ்ட மிருகங்கள் சஞ்சரிப்பதுமான தண்டகாரண்யத்தில் அறியாமையோடு துக்ககரமுள்ள ஒரு மிருகமாக இருக்க கடவாய் என்று சபித்தார். அந்த சாபத்தால் துன்பப்படும் கிருத்சமதன் மகா பயங்கரமும் ஜலமற்றதும் பழந்தரும் மரங்கள் ஒன்றுமில்லாததுமான இடத்தில் அப்பொழுதே மிருகமாக சென்று சிவபெருமானை தியானித்து பலவிதமாக பணிந்து பெரும் பக்தியோடு பிரணவத்துடன் கூடிய சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் தியானித்து கொண்டிருந்தான். அதனால் களி கூர்ந்த சிவபெருமானால் மிருக முகமுடைய ஒரு கணநாதனாகி சிவபெருமானை அடைந்து சாபம் விலக லம்போதரர் கணத்தை அடைந்தனன். சிவலிங்கார்ச்சனையையே எப்போதும் விரும்பி செய்த மகா தபசியான ஜௌகீஷ்வியன் என்னும் முனிவன் பூர்வத்தில் காஷி சேத்திரத்தில் சகல போகங்களையும் விடுத்து நிஷ்காமிய மனமுடையவனாய் சிவபெருமானை அர்ச்சித்து அவ்வெம்பெருமான் கடாட்சத்தால் அனிமாதி அஷ்ட சித்திகளும் பெற்று தவ சிரமத்திலிருந்து நீங்கினான். சர்வேஸ்வரன் தன்னை நோக்கி தவம் செய்த கர்க்கிய முனிவருக்கு மோட்சம் கொடுக்கத்தக்கதும் உலகத்தில் துர்லபமானதுமான வரம் கொடுத்து சரீர சம்பந்தமான பிராமணிய விஷயத்தில் பிரத்யக்ஷமாகும் 4 ஸ்கந்தங்களையுடைய ஜோதிஷ சாஸ்திரம் என்னும் கணித சாஸ்திரத்தையும் நிலையான எல்லா வித்தைகளில் தேர்ச்சியையும் அவரை போன்ற 1000 புத்திரர்களையும் கொடுத்தருளினார். பராசர முனிவர் தன்னை தியானித்த போது நரை திரை மூப்பில்லாத வேதவியாசர் என்னும் யோகியை புத்திரராக சந்தோஷத்துடன் கொடுத்தருளினார். மாண்டவிய முனிவர் 10 லட்ச வருஷம் சூலாகிரத்தினின்று பிராணனை விட்டு விடுவேன் என்று தன்னுள் நியமனம் செய்து கொண்டு தவம் செய்து மனோவியாதி நீங்கி மிக்க சூளை வியாதிகளிலிருந்தும் விடுபட்டு சுகமுற்றார். தரித்திரனாக உள்ள ஒரு பிராமணன் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜெபித்து சிவானுகிரகத்தால் காலவன் என்னும் புத்திரனை குருவின் வீட்டில் விடுத்து மகா ரகசியமாக உள்ள யாகசாலையில் இருந்து தன் மனைவியை நோக்கி, பெண்ணே, யாராயிலும் அதித்திகள் வந்தால் நம் தனமில்லாதிருத்தலின் வந்த அதித்தியை பூஜிக்க சக்தி இல்லையே, அது பற்றி அவருக்கு நான் வெளியே போயிருக்கிறேன் என்று கூறுக என்று கூறியிருந்தான். அப்படி இருக்கும் போது ஒரு சமயத்தில் மிக பசியால் வருந்தும் அதித்தி ஒருவர் அங்கு வந்தார். அந்த பார்ப்பனி அவரை நோக்கி, சுவாமி, என் கணவர் எங்கேயோ போயிருக்கிறார் என்றாள். அதித்தி தன் ஞானத்தால் உண்மையை உணர்ந்து கொண்டு, பெண்ணே, அவன் அப்படியே இல்லாமல் போகுக என்று கூறவே அப்போது அக்னி சாலையில் இருந்த வேதியன் அப்பொழுதே மரணம் அடைந்தான். பிறகு விஸ்வாமித்திர முனிவன் கருணையை பெற்று வந்த காலவன் என்னும் புதல்வன் தன் தாயால் நடந்த விருத்தாந்தங்களை அறிந்து கொண்டு சிவபெருமானை ஆராதித்து சாம்பவி என்னும் யாகத்தை செய்து அதனால் தன் தந்தை உயிர் பெற்று அந்த யாகசாலையினின்றும் புறம்பே வர அவனை கண்டு கைகுவித்து நின்றான். பிராமணன் அவ்வாறு பணிந்து நிற்கும் குமாரனைக் கண்டு, நான் சிவானுகிரகத்தால் கிருதார்த்தன் ஆனேன், தனவானாகவும் புத்திர வந்தனாகவும் ஆனேன், உன்னை புதல்வனாக பெற்றதால் இறந்து பிழைத்தேன் என்றான். கேட்டாயோ கிருஷ்ணா, நீயும் விருப்பங்கள் அனைத்தும் சிவபெருமானால் அடைந்தாய், இனி உன்னிடத்திற்கு செல் என்று உபமன்யு முனிவர் கட்டளையிட்டார். அவரை கிருஷ்ணமூர்த்தி சாஷ்டாங்கமாக வணங்கி விடைபெற்று தம் துவாரகாபுரியை அடைந்தார். முனிவர்களே, அப்பரமசிவனது குணானுபவங்களை முற்றும் எடுத்துரைப்பதற்கு ஆதிசேடன் போல் 1000 முகங்கள் உடையவனாக இருந்தாலும் கூட என்னால் சிறிதும் சொல்லிவிட முடியாது. இவ்வாறு சூத முனிவர் நைமிசாரண்யவாசிகளை நோக்கி கூறினார். ஓம் நம சிவாய.